Hi guys, Infinity Tripsters. எஸ் லைனாக பார்த்தீங்கன்னா டூர் பேக்கேஜஸ் இன்ஃபினிட்டியில் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் கூட கூர்க் அண்ட் மைசூர் கிளம்புறோம். அண்ட் நவம்பருக்கான ராஜஸ்தான் பேக்கேஜ் சிறப்பாக புக்கிங்ஸ்லாம் முடிஞ்சு. இப்போ அடுத்த பேக்கேஜ் நியூ இயர் ஸ்பெஷல் பேக்கேஜாக கொண்டு வந்திருக்கோம். ஷிம்லா அண்ட் குலு மணாலி. ஸோ இந்த 3 பிளேசஸும் நம்ம இந்த நியூ இயருக்கு விசிட் பண்ண போகிறது தான் இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் உடைய வின்டர் ஸ்னோ பேக்கேஜ். எஸ், டிசம்பர் லாஸ்ட் வீக்ல இந்த டேட்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துடலாம் பர் பர்சன் ப்ரைஸ் என்ன, ஐட்னரி என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, என்னென்ன எக்ஸ்க்ளூட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ டேட் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக், நியூ இயர் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக், டிசம்பர் 27 இங்கேருந்து டிபார்ட் ஆகிறோம், சென்னையிலேருந்து கிளம்புறோம். அண்ட் ஜனவரி 4 நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். 8 days and 8 nights பேக்கேஜ். ட்ரெயின் டிராவலோட சேர்த்து 8 days and 8 nights இந்த பேக்கேஜ் இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் ப்ரைஸ் தான். எப்பவுமே வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிட்டர்ன் சென்னை வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து டேக் கேர் பண்ணுற மாதிரி தான் பேக்கேஜஸ் போடுவோம். ஸோ அதே பேக்கேஜ் தான், ஆல் இன் ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் 24,000 பர் பர்சன். இது 3 ஷேரிங்ல. அதே மாதிரி 2 ஷேரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26,000 பர் பர்சன். இதுதான் வந்து பேக்கேஜோடைய கம்ப்ளீட் ப்ரைஸ். அடுத்து வந்து ஐட்னரி பார்ப்போம், டே வைஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டே 1 டிசம்பர் 27 மார்னிங் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். மார்னிங் 6 o'clock நமக்கு ட்ரெயின் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டான ட்ரெயின்ஸில் இது ஒன்று. ஸோ அந்த ட்ரெயினில் தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஜேர்னி இருக்க போகுது. அண்ட் அடுத்த நாள் 28 டிசம்பர் 28 மார்னிங் ஒரு 10:30 11 போல் நம்ம வந்து டெல்லி ரீச் பண்ணிடுவோம். அண்ட் டெல்லி ரீச் பண்ணோடனே முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் தாங்க. என்ன ஷாப்பிங்னா வின்டர் க்ளோத்ஸ். நம்ம வந்து ஷிம்லா மணாலி வந்து ஸ்னோ சீசனில் போகிறோம். ஸோ குளிர் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த குளிரை தாங்குற வகையில் நல்லா திக்கான ஸ்வெட்டர்ஸ், திக்கான ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெல்லி மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம். அங்கே சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் டெல்லியில் அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அங்கே டெல்லியிலேருந்து கிளம்பி ஷிம்லா போகிறோம். ஷிம்லா வந்து ஒரு 5 to 6 hours ஜேர்னி டெல்லியிலேருந்து. ஸோ அது அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஈவினிங் நம்ம ஷிம்லா ரீச் ஆகிடுவோம். ரூம்ஸில் செக்இன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து ஓவர் நைட் ஸ்டே ஷிம்லாவில். தேர்ட் டே மார்னிங் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஷிம்லா சைட் சீயிங்க்கு கிளம்புறோம். ஷிம்லாவில் இருக்கக்கூடிய லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்து விசிட் பண்ணிடுறோம் அன்னைக்கு ஒரு நாளில். அண்ட் ஈவினிங் மால் ரோடு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பேக் டு ஹோட்டல் வந்து அன்னைக்கு நைட் வந்து ஓவர் நைட் ஸ்டே ரெஸ்ட். டே 4 30th மார்னிங்கே நம்ம கிளம்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மணாலி கிளம்பிடுவோம். அண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குல்லு இருக்குது. ஸோ குல்லூரில் மேஜர் சைட் சீயிங் பிளேசஸ், அதுக்கப்புறம் அங்கே ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி ரிவர் ராஃப்டிங் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ரிவர் ராஃப்டிங் போகணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங்கில் நம்ம மணாலி ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கே மணாலி போயிட்டு ரூம்ஸ் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஓவர் நைட் ஸ்டே. நெக்ஸ்ட் டே 31st நியூ இயர் ஈவ். ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸும் விசிட் பண்ண நம்ம கிளம்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு முக்கியமான சொலாங் வேலிக்கு போகிறோம். சொலாங் வேலி தான் பார்த்தீங்கன்னா மணாலியோடைய ஸ்னோ வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அத்தனை ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அட்டல் டனல் போக போகிறோம். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டனல் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். மணாலி பக்கத்தில் தான் இருக்குது அந்த டனல். ஸோ அந்த டனல் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வரதும் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதை போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு ஈவினிங் நம்ம வந்து பேக் டு ஹோட்டல் ரூம்ஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல விரும்பல, ஒரு சர்ப்ரைஸ் செலிப்ரேஷனாகவே அது இருக்கட்டும். ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் அன்னைக்கு நைட்டு நம்ம பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அதாவது ஜனவரி 1 2026 மார்னிங் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மணாலியோடைய லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ் நிறையவே இருக்குது. நம்ம வந்து முதல் நாள் சொலாங் வேலியும் அடல் டனலும் தான் போயிருப்போம். அந்த லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ் ஜனவரி 1 நம்ம விசிட் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதை விசிட் பண்ணிவிட்டு மணாலியில் ஒரு லோக்கல் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் வந்து ஒரு ஓவர் நைட் ஸ்டே. நெக்ஸ்ட் டே அதாவது ஜனவரி 2 மார்னிங் நம்ம வந்து மணாலியிலேருந்து கிளம்புறோம். மணாலியிலேருந்து டெல்லி பயணம், ஒரு லாங்கான பயணம், ஒரு 7 to 8 hours ஆகும். ஸோ அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அந்த ஜேர்னியில் போயிடும். ஈவினிங் நம்ம வந்து டெல்லி ரீச் பண்ணிடுவோம். அன்னைக்கு நைட்டு ஜனவரி 2 நைட்டு நமக்கு வந்து சென்னை ட்ரெயின். ஜனவரி 3 ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் ஜேர்னிலே போயிடும். அண்ட் ஜனவரி 4 மார்னிங் 6:37 நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஐட்டினரி, கம்ப்ளீட் டே வைஸ் பிளான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிறது, எக்ஸ்க்ளூட் ஆகிறது, மேஜராக எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். பட் நான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் எக்ஸ்க்ளூட் ஆகிறது முதல்ல சொல்லிட்டா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஸோ இன்க்ளூஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஏசி ட்ரெயின் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுனு ரெண்டுமே வந்து 3rd AC ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்துடும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த இடத்துக்கு போகிறதுனால நம்மளுக்கு டெல்லி ஸ்டேஷனில் ஆரம்பித்து ரிட்டர்ன் நம்ம வந்து டெல்லி ஸ்டேஷன் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் ஆகிடும். ஃபுட்டு எல்லா நாளுக்கான ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடும். முக்கியமாக அந்த ட்ரெயின் ஃபுட்டு அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஃபுட் இன்க்ளூட் ஆகிடும். நிறைய பேர் கேட்குற டவுட்டு, ட்ரெயின் ஃபுட் வந்து உங்களுக்கு பேண்ட்ரிலேருந்தே வாங்கி தந்துடுவீங்களான்னு அடிக்கடி அந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக பேண்ட்ரி ஃபுட்டு என்றைக்குமே நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வாங்கி உள்ளே கொடுக்கறது தான் நாங்கள் வந்து ட்ரெயின் ஃபுட்டு அப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம்.
அண்ட் அங்கே நம்ம கொடுக்க போகிற ஷிம்லா அண்ட் மணாலி 6 days அங்கே இருக்க போகிறோம். ஸோ அந்த ஃபுட்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இன்க்ளூட் ஆகிடும். லஞ்ச் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகிடுது. நான் ஏன் லஞ்ச் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் காஷ்மீர் போகும்போது லஞ்சோட சேர்த்து தான் கொடுத்துருந்தேன். பட் முக்கியமான பிளேசஸ், இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிற பிளேசஸில் போகும்போது லஞ்சுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து கவனம் செலுத்துறதுனால லஞ்சுக்கு வந்து ப்ராப்பராக யாரும் வரல. ஸோ அன்னைக்கு வந்து நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியுமே வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்னோ சீசனில் தான் நம்ம போகிறோம். அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து லஞ்சில் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். தேவைன்னு இருக்கிறவங்க அங்கேயே வந்து பக்கத்தில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எல்லா நாளுக்குமே இன்க்ளூட் ஆயிடுது. நெக்ஸ்ட் வேற என்ன, அகாமடேஷனுங்க. 3 star அகாமடேஷன் ஷிம்லா அண்ட் மணாலி 2 பிளேசஸ்லையுமே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 nights நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே 3 star அகாமடேஷன், சூப்பரான ரூம்ஸு இன்க்ளூட் ஆயிடுது. எக்ஸ்க்ளூட் ஆகிறது என்னது? எக்ஸ்க்ளூட் ஆகிறது ஒரு 3 விஷயம் எக்ஸ்க்ளூட் ஆகுது. இப்போ நம்ம போகிற பிளேசஸ்லாம் சைட் சீயிங் பிளேசஸ்ல எங்கேயாச்சும் என்ட்ரி ஃபீஸ் வாங்கினா, மோஸ்ட் பிளேசஸ்ல என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. பட் ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ட்ரி ஃபீஸ் வாங்கினா அது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்னோ ஆக்டிவிட்டீஸுங்க. எக்கச்சக்கமான ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் கொட்டி கிடக்குது. குல்லு ரிவர் ராஃப்டிங்கில் ஆரம்பித்து மணாலியோடைய ஸ்னோ வேலியில் யாக் ரைடு இருக்குது, ஸ்னோவில் சறுக்கிறது இருக்குது, ஸ்னோ ஸ்கீயிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோ ஜெட் ஒன்று இருக்கும், ஒரு மோட்டார் 4-wheeler மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பவுன்சிங் பால் இருக்கும், எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ், ஜிப்லைனு, நிறைய ஆக்டிவிட்டீஸ். அது எல்லாமே வந்து விருப்பப்படுற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து பே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் 3வது விஷயம் லஞ்ச். அது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், லஞ்ச் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடுது. மற்றபடி எல்லாமே ஆல் இன் ஆல் இன்க்ளூட் ஆகிட்டாங்க. உங்கள் கூடயே வந்து நீங்கள் இன்ஃபினிட்டியோட தமிழ் ட்ரிப் மேனேஜர்ஸ் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் ஆரம்பித்து ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக வந்து ஏஜ் குரூப், யார் யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலான்னு, தாராளமாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக, கப்புள்ஸாக நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சோலோவாக வரீங்களா, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மிங்கிளாகி இருக்கிறது தான் இந்த ஒரு சூப்பரான குரூப் ட்ரிப்பு. ஒரே ஒரு விஷயம், ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும் என்கிட்ட நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும். முக்கியமாக இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஆஸ்மா இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க முக்கியமாக என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடணும். நாங்கள் ஒரு ஃபார்ம் தருவோம், ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஃபார்மில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக நாங்கள் இப்போ ஒரு போஸ்ட் போட்டாச்சு, அந்த ஒரு இடம் போட்டாச்சு. எனி மெடிக்கல் கண்டிஷன் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா நம்ம போக போகிற பிளேஸு ரொம்ப ஹைட்டான இடம், ரொம்ப குளிரான இடம். நீங்கள் வந்து நார்மலாக நினச்சிடக்கூடாது, சரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும்லாம் நினச்சிடவே கூடாது. காஷ்மீர், ஷிம்லா, மணாலி இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டான ஒரு இடம், பயங்கர ஹைட்டான ஒரு இடம். ஸோ முக்கியமான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க, போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாதவங்க தாராளமாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட், நீங்கள் புக்கிங்க்கான லாஸ்ட் டேட் 15th அக்டோபருங்க. 15th அக்டோபருக்குள்ளே புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பீக் சீசனில் போகிறோம். நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பீக்கான ஒரு சீசன். ஸோ எல்லா ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே புக் ஆகிடும். அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் வந்து புக்கிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். October 15th லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இங்கே ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்பரு, எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ, உங்களுடைய குவரிஸ் என்னவோ, இல்லை டீட்டெயில் ஐட்னரி வேணும்னாலோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் தாராளமாக. ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக தெளிவாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் தான், இதுலேருந்து வந்து கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் தான். பட் அதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஏர்ன்டு மணியை கொடுக்குறீங்க, அதுக்கு ஒர்த்தான ஒரு ட்ரிப்பாக இது இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே வர வரைக்கும் நீங்கள் எங்களை நம்பி வந்து புக் பண்ணுறீங்க, எங்கள் கூட வந்து பேக்கேஜில் வரீங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே திருப்பி வர வரைக்கும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது எங்களுடைய பொறுப்பு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ டீட்டெயில்டாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இந்த நியூ இயருக்கு, இந்த ஒரு 2026 ஸ்பெஷல் நியூ இயருக்கு எங்கள் கூட ஸ்பெஷலாக இந்த ஷிம்லா மணாலி பேக்கேஜ் வந்து நியூ இயரை நம்ம ஷிம்லா மணாலியில் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டுமே நாங்கள் வந்து எப்போவுமே கொண்டு போவோம். 20 to 25 தான் எங்களுடைய ஸ்லாட் நம்பர்ஸ். ஸோ சீக்கிரமே விருப்பம் உள்ளவங்க புக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அண்ட் வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் இப்படி இருக்குது, லோகோ போட்ட ஒரு டிஷர்ட். ஓகே ஃபைன், சூப்பராக வந்து இந்த ட்ரிப் வரதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன்.